Hi teachers. Today நம்ம வீடியோவில் UGTRB இங்கிலீஷ் எக்ஸாமினேஷன் எப்படி கிராக் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ ஈஸியாக நம்ம இந்த எக்ஸாமை கிராக் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தென் ஃபைனலாக சிலபஸ் அனாலிசிஸ் அது சம்மந்தமான வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸாமினேஷன். ஸோ UGTRB எக்ஸாம்னா என்ன, ஸோ அதில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்க போகிறாங்க, ஸோ அதுக்கு நமக்கு லிட்ரேச்சர் நாலேஜ் எந்த அளவுக்கு வேணும், ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த எக்ஸாமில் நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ லிட்ரேச்சர் நாலேஜை பொறுத்த வரைக்கும் பேசிக் இன்ஃபோ நமக்கு கொஞ்சமாச்சு இருக்கணும். ஏன் PGTRB இதெல்லாம் கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம UGTRBயை பார்த்தோன்னா, ஸோ லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய பேசிக் இன்ஃபோ நமக்கு தெரியணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பேக்ரவுண்டு, ஸோ அது சம்மந்தமான கேள்விகள் கேட்கும்போது நம்மளால் ஈஸியாக அதை டேக்கிள் பண்ண முடியும். ஸோ ஜென்ரல் லிட்ரரி பேசிஸ், தென் கிளியர் பிளானோட படிக்கணும். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர். பிளான் இல்லாமல் படித்தோம் அப்படின்னா அது நம்மளை சக்ஸஸுக்கு கொண்டு போகாது. இது எந்த வகையினாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ப்ராப்பர் பிளானோட இந்த ஸ்டடியை நம்ம கொண்டு போகும் அப்படிங்கும்போது ஸோ இதில் நம்ம சக்ஸஸை ஈஸியாக நம்ம ரீச் பண்ண முடியும். தென் நோ த சிலபஸ். ஓகே, ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க போது சிலபஸ் எடுத்து நம்ம கையில் வச்சுக்கணும். மோஸ்ட் ஆஃப் த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சிலபஸ் எதை கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிரிட்டிஷ் லிட்ரேச்சர், அமெரிக்கன் லிட்ரேச்சர், இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ், லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரிஸ். ஸோ இந்த ஏரியாவை கவர் பண்ணி தான் டிஆர்பியோட சிலபஸ் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நமக்கு பேசிக் நாலேஜ் கொஞ்சமாச்சும் இருக்கணும். அப்படி இல்லைனாலும் நம்ம அதை அப்டேட் பண்ணிக்கணும். தட் இஸ் அ மேட்டர். கிராமர் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீட்டெயில் இன்ஃபோ நமக்கு தேவை கிடையாது. ஒரு ஸ்கூல் லெவல் ஆஃப் கிராமர் நாலேஜ் நமக்கு இருந்தாலே போதும், இந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட், பில்ட் ஸ்ட்ராங் பேசிக். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரிட்டிஷ், அமெரிக்கன் லிட்ரேச்சர், தியரிஸ், கிரிட்டிசிசம் இதுக்குள்ள நாலேஜும் போதாது. தென் லிட்ரரி பீரியட், மேஜர் ரைட்டர்ஸ் அண்ட் தேர் ஒர்க்ஸ், லிட்ரரி டேர்ம்ஸ், ஃபார்ம்ஸ், இது எல்லாமே நமக்கு நாலேஜ் இருக்கணும். ஸோ இல்லை அப்படின்னா நம்ம அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். தட் இஸ் அ மேட்டர். ஸோ லிட்ரரி பீரியட்லாம் பார்த்தோம்னா எல்லா லிட்ரேச்சர்லையுமே ஒரு ஆத்தரை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா மட்டும் போதாது. அவர் இருந்த பேக்ரவுண்டு, அவர் எந்த ஏஜில் வர்றாரு, எந்த மூமெண்ட்டில் அவர் கவர் ஆகிறாரு அப்படிங்கிற வியூவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் தேர் வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். ஒரு ஆத்தர்னு எடுத்துக்கிட்டோன்னா அவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் லிஸ்ட்டெல்லாம் நமக்கு மைண்டில் வரணும் அந்த ஆத்தர் சொன்ன உடனே. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ரெடி ஆகணும். தென் அவங்க எந்த ஒர்க்குக்கு அவார்டு வாங்கியிருக்காங்க, ஸோ தட் இஸ் அ மேட்டர். தென் அவரோட வெரி ஃபேமஸ் ஒர்க்கில் இருக்கக்கூடிய கேரக்டர். ஸோ UGC நெட்லலாம் பார்த்தோன்னா நம்ம அந்த வியூவில் தான் நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போது டிஆர்பியோட வியூவுமே மாறிடுச்சு இல்லையா. லாஸ்ட்டு நடந்த PGTRB ஆகட்டும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலேஜ் டிஆர்பி ஆகட்டும், கொஸ்டின் பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட் பண்ணியிருக்காங்க. நிறையா கொஸ்டின்ஸில் நாட் வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அது டைரக்ட் வியூவில் அந்த கொஸ்டின்ஸ் கிடையாதுங்கும் போது நம்ம டீப்பர் அனலைஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். தென் ரீசன் அண்ட் அசஷன். ஸோ காலேஜ் டிஆர்பி கொஸ்டின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரீசன் அண்ட் அசஷனை வச்சு 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாராலும் ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியாது. அப்போ யார் ஒருத்தர் டெப்த் லெவலில் ஒரு லிட்ரேச்சரை படிச்சிருக்காங்களோ அவங்களால தான் அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ அப்கமிங் நம்ம UGTRBலையும் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை நம்ம டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டெப்த் நாலேஜ் லிட்ரேச்சரில் நமக்கு இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம சிலபஸ் பார்த்திங்கன்னா 150 கொஸ்டினுமே நம்ம மேஜரை தான் ஃபோக்கஸ் பண்ணி கேட்குறாங்க. ஸோ நம்ம மறந்துடவே கூடாது, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு நம்மளை ரெடி பண்ணணும். ஸோ பில்ட் ஸ்ட்ராங் பேசிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். நெக்ஸ்ட்டு, ஸ்டாண்டர்ட் டாபிக்ஸ். ஸோ லிட்ரரி மூமெண்ட், ஃபேமஸோட ஆத்தர்ஸ், அவங்களோட கியூட்டு, ஜேர்னரு, ஃபார்மு, பொயட்ரி அப்படின்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இது எல்லாமே கண்டிப்பாக கொஸ்டின்ஸில் நமக்கு கவர் பண்ணி வரும். ஸோ இது எல்லாமே ஸ்டாண்டர்டான டாபிக்ஸ். இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ இந்த ஏரியாவை நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப டீப்பர் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படித்து வச்சுக்கணும். தென் இது எல்லாமே ரிவைஸ் ரெகுலர்லி, டெய்லி நம்ம ரிப்பீட்டடாக ரீட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இதை மெமரி பண்ண முடியும். ஏன்னா நம்ம சப்ஜெக்ட் அதிக அளவில் மெமரி பண்ணுறதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுது நம்மளோட லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம நிறைய மெமரி லெவலில் பண்ணுறது அப்படின்னால இது எந்த வழியில் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னா ரிவைஸ் ரெகுலராக அந்த டாப்பிக்கை நம்ம ரிவைஸ் பண்ணணும். திரும்ப திரும்ப எடுத்து படித்தா மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக அதை மைண்டில் கொண்டு போய் லாங் டைம் மெமரியில் வைக்க முடியும். நெக்ஸ்ட், ஷார்ட் நோட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வள நிறைய எழுதி வைப்பாங்க.
ஸோ நல்லா யோசித்து பாருங்கள். ஃபைனல் ரிவிஷனுக்கு நம்ம அந்த நோட் எடுத்து பார்க்கும்போது நம்ம அந்த எழுதி வச்ச நோட்டை கூட படிக்க முடியாமல் நிறைய பேர் போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஷார்ட் நோட்டாக நம்ம எழுத பழகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாவல் எடுத்துக்கிறோம், ஒரு ட்ராமா எடுத்துக்கிறோம், பிக்மேலியன் யூனிட் 2ல் வருது இல்லையா, அதை எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு அரௌண்ட் ஒரு 200 பேஜஸ் வருது அப்படின்னா அந்த ட்ராமாவோ அந்த ப்ளேயோ நம்ம திரும்ப எடுத்துகிட்டு போய் 200 பேஜஸை திரும்ப ஒரு தடவை படிக்க முடியாது. ஆல்ரெடி ஒரு 200 பேஜஸ் நம்ம ரீட் பண்ணிட்டோம். அதே 200 பேஜஸை திரும்ப எடுத்து படித்தோம் அப்படின்னா நமக்கு டைம் தான் போகும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அந்த ஒரு ட்ராமாவை நம்ம ரீட் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நோட்டு போட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் அதில் நோட் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த ஆக்டில் என்ன நடந்துச்சு, இந்த சீனில் இது நடந்துச்சு, இவர் இங்கே போனார், இந்த இடத்த முக்கியமாக மென்ஷன் பண்ணாங்க, இந்த இடத்துல இந்த அமௌண்ட்டு கொடுத்தாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம நோட்டில் எழுதி வச்சு படித்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபைனல் ரிவிஷனுக்கு அதை எடுத்து பார்க்க முடியும். அப்போ மட்டும்தான் நமக்கு ஞாபகம் வரும். தென் யூஸ் புல்லட் அண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ புல்லட் பாயிண்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வளவலன் பேராகிராஃபாக நம்ம எழுதுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு புல்லட் பாயிண்ட்ஸில் போடும்போது டக்கு நம்ம என்ன பண்ணலாம், அந்த பேஜஸை ஈஸியாக ரிவைஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். தென் ஹைலைட் கீவேர்ட்ஸ் ஹைலைட் பண்ணுறதுனால, ஒரு கலர் பெண்ணில் நம்ம நோட் பண்ணுறதுனால நமக்கு நம்மளோட வியூவுக்கு ஈஸியாக இருக்கும். தென் அதை மறக்காது. நம்ம மைண்டில் கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது நம்ம நோட்டில் இந்த பேஜில் எழுதியிருந்தோம், இந்த கலர் பெண்ணில் எழுதியிருந்தோன்னு கூட நம்ம மெமரி நமக்கு ஞாபகப்படுத்தும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த வழியெல்லாம் பயன்படுத்துங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது குவிக் ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ரிவைஸ் பவர், அதாவது நம்ம ரிவிஷன் அப்படிங்கிறது திரும்ப மெமரி பண்ணும்போது படிக்கும்போது தான் அது இன்னுமே நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ நம்ம ஷார்ட் நோட் பண்ணி எழுதி வைக்கும்போது நம்ம படிக்கக்கூடிய வேலையோட அளவு ரொம்ப கம்மியாகிடும். ஸோ கொஞ்சமாக ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் நிறையா இன்ஃபர்மேஷனை நம்ம மைண்டில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம டெய்லி ரிவைஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்டான திங்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஆத்தர் அண்ட் தேர் ஒர்க் அண்ட் தேர் பப்ளிஷிங் இயர். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 1 அப்படின்னாலே ஆத்தர், ஒர்க், பப்ளிஷிங் இயர், அதோட ஜேனர் என்ன, அதில் வரக்கூடிய இம்பார்ட்டண்டான கேரக்டர் என்ன. ஸோ இதுதான் சுற்றி நம்ம யூனிட் 1ல் படிப்போம். நிறையா பேர் ஃபீல் பண்ணுற விஷயம் யூனிட் 1 இஸ் டிஃபிகல்ட். என்னை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1 இஸ் ஈஸியஸ்ட் ஒன்றுன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தான் அங்கே கொஸ்டினாக நம்ம கேட்க போகிறாங்க. இந்த ஒர்க்காக யார் எழுதியிருக்காங்க, இந்த மேகசினாக யார் ஃபவுண்டர் பண்ணியிருக்காங்க, இந்த ஒர்க்காக எந்த இயர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, இட்ஸ் எ டைரக்ட் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ தட் இஸ் வெரி ஈஸியஸ்ட் ஒன். ஸோ அந்த யூனிட்டில் நம்ம ஃபுல் மார்க் கேதர் பண்ணிடலாம். ஸோ எப்படி ரிவைஸ் ரெகுலர்லி, ரிவைஸ் டெய்லி படிக்கணும். லிங்குஸ்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, லிங்குஸ்டிக்ஸ்லாம் எனக்கு மைண்ட்லேயே வச்சுக்க முடியல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், செமண்டிக்ஸ்னால் என்ன, மார்ஃபாலஜினா என்ன, மார்ஃபெம்னா என்ன, ஃபோனிம்னா என்ன, இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, இதெல்லாம் நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சு டே பை டே ரிவைஸ் பண்ணும்போது இது ஈஸியாக இருக்கும். தென் கிரிட்டிசிசம் அண்ட் தியரி. கிரிட்டிசிசம் தியரியை பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டர் யார், எந்த இயர் கொண்டு வராரு, குவிண்டிலியன் என்ன கொண்டு வந்தார், லாஞ்சினஸ் என்ன கொண்டு வந்தார், 2 பேருக்குள்ள வேரியேஷன் என்ன, இப்படி டேபிளர் காலம் போட்டு படிக்கணும். இதெல்லாம் பண்ணி படிக்கும்போது கண்டிப்பாக அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் இன்னுமே அதிகமாகும். இதெல்லாம் பண்ணிட்டேன், நான் நோட்ஸ் எடுத்துட்டேன், படிச்சுட்டேங்கும்போது தான் நம்ம எங்கே போகணும், ப்ராக்டிஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ எம்சிக்யூஸ் நிறையா நம்ம பண்ணணும். டெய்லி டே பை டே நம்ம என்ன பண்ணணும்னா எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளோட கொஸ்டின் பேட்டர்ன் ஃபுல்லாமே எம்சிக்யூ பேட்டர்னுங்கிறதுனால நம்ம பிரெயினை அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணணும். ஸோ தட் இஸ் அ மேட்டர். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், சால்வ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், லாஸ்ட் இயர் யூஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். தென் பழைய யூஜிசி நெட் கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, ஓல்டு யூஜிசி நெட் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் யூஜிடிஆர்பின்னு சொல்லிட்டு யூஜிசி நெட்டை எதுக்கு எடுக்கிறீங்கன்னு கேட்கலாம். நம்ம சிலபஸ் கொஞ்சம் யூஜிசி நெட்டு மிங்கிளாகி தான் வரும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய கிரிட்டிசிசம் அங்கே இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரி அங்கே இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன் அங்கே இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலே அட்லீஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் ஆச்சும் நமக்கு அங்கே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா கொஸ்டின்ஸ் இப்படிலாம் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு வியூ கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ப்ரீவியஸ் நெட் கொஸ்டின் பேப்பர்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். தென் செட் கொஸ்டின் பேப்பர், தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு செட் வைக்கலை, பட் அதர் ஸ்டேட்லலாம் செட் நிறைய கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செட் கொஸ்டின் பேப்பருமே எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் அனாலிசிஸ் மிஸ்டேக். டெஸ்ட்டு போட்டால் மட்டும்தான் நம்மளோட மிஸ்டேக்கை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒரு நாவலாகட்டும், ஒரு போம் ஆகட்டும், நம்ம மைண்டில் என்ன இருக்கும், இதை நான் படிச்சிட்டேன், இது ரொம்ப தெளிவாக இருக்குது, எனக்கு டவுட்டே இல்லை, இதில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நான் அடிச்சிடுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்டில் இருக்கும் இல்லைங்களா, அதை உடைக்கிறது எதுனா டெஸ்ட்டு தான்.
ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டெஸ்ட் போடும்போது தான் இதுவா அதுவா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப் நமக்கு கொண்டு வரும். இது வந்து ஃபைனல் எக்ஸாம் ஹாலில் நமக்கு வந்துடக்கூடாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம டே பை டே கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ டெய்லி எம்சிக்யூ போடுங்க. நீங்கள் ஏதோ அகாடமியில் போய் ஜாயின் பண்ணி டெஸ்ட் போட்டாலும் சரி, நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணி போட்டாலும் சரி, ஸோ நீங்கள் அது உங்களோட வியூ. பட் டெய்லி எம்சிக்யூ இஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர். அது பண்ணும்போது தான் இம்ப்ரூவ் யுவர் ஸ்பீட் அண்ட் அக்யூரஸியை கொண்டு வரும். சரியா? ஒரு கொஸ்டின்ஸை டக்குன்னு ஒரு 1 மினிட்ல ஒரு டெஸ்ட்டை நம்ம போட்டுட்டு அடுத்ததை போகிறதுக்கும், ஸோ இந்த கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் கொண்டு வந்து நிறுத்தும். ஸோ இந்த வியூலாம் எது கொண்டு வரும் அப்படின்னா, டெய்லி எம்சிக்யூ ப்ராக்டிஸ் தான் கொண்டு வரும். ஸோ படிக்கணும் இல்லையா? டே பை டே நம்ம படித்தா தான் அந்த சக்ஸஸ், அந்த விக்ட்ரிங்கிற ஒன்றுக்கு நம்ம போக முடியும். அப்போது டே பை டே ப்ராக்டிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போது நான் ஒர்க்கிங் போகிறேன், நான் ஹவுஸ் ஒய்ஃபு, ஐ ஹாவ் ஏ கிட்ஸு, எனக்கு வேலை இருக்குது அப்படிலாம் சொல்லுவீங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் பெர் டேக்கு குறைஞ்சது 5 ஹவர்ஸ் ஆச்சும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ காலையில் ஒரு 2.5 ஹவர்ஸ், நைட்டு ஒரு 2.5 ஹவர்ஸ், இப்படி பிரிச்சுக்கலாம். ஓகே, இப்படி நீங்கள் டே பை டே ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் இந்த கவர்மெண்ட் வேலைக்கு, டீச்சர் வேலைக்கு நம்மளால் போக முடியும். ஏன்னா காம்படிஷன் இங்கே ஹெவி, பட் வேகன்சி ரொம்ப கம்மி. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டே தான் நம்ம டே பை டே படித்தாகணும். ஸோ ஒரு டாபிக் பெர் டே எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அது உங்களோட வியூ. ஸோ ஃபுல் டே நான் படிக்கிறேன் அப்படின்னா 2 டாபிக்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு 2 நாவல் எடுத்துக்கலாம். சின்ன சின்ன நாவல்லாம் எடுத்திங்கன்னா ஒரு 2 நாளில், 1 நாள், 1.5 நாளில் முடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டான்ஸ் லைக் எ மேன், சைலண்ட் த கோர்ட் ஸ்டேஷன், இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பிளேயாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் டேயில் நம்ம படித்து முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஒரு 50, 45, 60, 70 இந்த ரேஞ்சில் தான் பேஜஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட வியூவை பொறுத்து தான் நீங்கள் எடுத்து படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் படிக்கிறேன் அப்படின்னாலும் வீக்லி ரிவிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். 7 டேஸ்க்கு ஒன்ஸு ஆல்ரெடி நம்ம என்ன படித்தோமோ அதை திரும்ப எடுத்து ஒரு ரிவிஷன் கொடுக்கல அப்படின்னா அது உங்கள் மெமரியை விட்டு போயிடும். ஸோ ஒரு 10-15 டேஸ்க்கு அப்புறம் திரும்ப எடுத்து நீங்கள் அந்த நோட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா படிக்கிறதோட வேல்யூ என்ன அப்படின்னா, படிக்க 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 டைம் உங்களுக்கு குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், கீட்ஸோட ஓ2 நைட்டிங்கல்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டே நான் படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு 2 மணி நேரம் எடுத்துக்கிறோம். நான் லைன் பை லைன் படிப்பேன், நோட்ஸ் எடுத்து வைப்பேன். ஸோ இதெல்லாம் முடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆயிரும், ரைட்டா? ஸோ இதை அந்த வீக் எண்டில் நான் படிக்கும்போது எனக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கிறோம், ரைட்? இதே போய்மை நெக்ஸ்ட் வீக் படிக்கும்போது எனக்கு 1/2 மணி நேரம் தான் எடுத்துக்கிறோம். இதே போய்மை அந்த மந்த் எண்டில் நான் படிக்கும்போது 15 மினிட்ஸ் தான் எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் ப்ராக்ரஸ். ஏன்னா டே பை டே நம்ம படிக்க இந்த பேஜில் இது தான் இருக்கும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மெமரியில் சேவ் ஆயிரும். ஸோ தேட் இஸ் அ மேட்டர். ஸோ அதனால தான் சொல்கிறேன், வீக்லி ரிவைசன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்படி டே பை டே, மந்த்லி ரிவைஸ் இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது தான் என்னாகும், அது மெமரியில் இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்ஸ் ஆஃப் ரீடிங் இஸ் இம்பார்ட்டன்ட். தென் ஸ்மார்ட் டிப்ஸ். என்ன டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, அவாய்ட் டூ மெனி புக்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ராப்பர் புக்கு தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா படிப்பாங்க, நிறைய கூகுள் சர்ச் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஏகப்பட்ட லோடை மைண்டில் ஏற்றுற மாதிரி இருக்கும், ஓவர்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எது தேவையோ அதை மட்டும் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆத்தர்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்களோட பர்த் அண்ட் டெத் இயரை படிக்கலாம், ரைட்? ஸோ அவங்களோட ஹஸ்பண்டை படிக்கணுமா அப்படின்னா லேடி ஆத்தரை சொல்கிறேன். லேடி ஆத்தர் ஹஸ்பண்ட் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, அவர் ஏதாவது மூமெண்ட்டில் வராரு, லிட்ரரி மூமெண்ட்டில் வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில்வியா பிளாத், இவங்களுக்கெல்லாம் படிக்கணும் இல்லையா? அவர் மூமெண்ட்டில் வருவார். வராதவங்கள்லாம் படிக்க தேவையில்லை. அதே சேம் டைம் வந்து சில ஆத்தர்ஸ்க்கெல்லாம் கிட்ஸ் இருப்பாங்க. அவங்களோட குழந்தைங்களோட பேர் என்ன, ஃபஸ்ட்டு பேபிக்கு என்ன வயசு, செகண்ட் பேபிக்கு என்ன ஏஜ், இதெல்லாம் மேட்டரே கிடையாது, இதெல்லாம் விஷயமே இல்லை. இதெல்லாம் ஆனால் எல்லோரும் படித்து வைப்பீங்க. இதெல்லாம் வந்து எக்ஸாமில் நம்ம கொஸ்டின் கேட்கவே மாட்டாங்க. பட் இதெல்லாம் தேவையில்லாத, நம்ம இப்போ ஓவர்லோட் தானே பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், எது தேவையோ அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் படித்தாலே போதும், ஈஸியாக நம்ம இந்த எக்ஸாமை க்ராக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், ஃபைனல் மோட்டிவேஷன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்டே கன்சிஸ்டன்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு நாளைக்கு நான் 5 மணி நேரம் படித்தேன், 2வது நாள் நான் தூங்கிட்டேன், 3வது நாள் நான் 8 மணி நேரம் படித்தேன், 4வது நாள் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இட்ஸ் நாட் ஏ ப்ராப்பர் வே ஆஃப் ஸ்டடி. அப்போ என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு 5 மணி நேரம்னா செகண்ட் டே 5 ஹவர்ஸ் கொண்டு வரணும். நம்ம மைண்டு ஆட்டோமேட்டிக்காக போகணும், இன்றைக்கி ஒரு டாப்பிக்கை நம்ம படிக்கலையே அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக போகணும். ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப், உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, இதுதான் நான் சொல்ல வருவேன். ஸோ படிக்கக்கூடியவங்க என்ன மைண்டில் கொண்டு வராங்க அப்படின்னா, ஐ எம் ஏ டிஸ்டன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமாக இருக்குது. இதே மாதிரி கோல்டு மெடலிஸ்ட்லாம் இருப்பாங்க, அவங்க கூட போய் நான் எப்படி போட்டி போட முடியும்? ரெகுலர் படிச்சிருப்பாங்க, காலேஜ் டாப்பராக இருப்பாங்க, அவங்க கூட எப்படி நான் போட்டி போட முடியும்? அப்படிலாம் வந்து நிறையா பேர் தன்னைத்தானே சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ இது எதுவுமே மேட்ரு கிடையாது. எல்லோரும் இங்கே ஈக்குவல், ஆல் ஆர் ஈக்குவல் ஹியர். டிஸ்டன்ஸ், ரெகுலர், கோல்டு மெடலிஸ்ட் எல்லாருமே எதை ஃபோக்கஸ் பண்ணி தான் போகிறோம், ஒரே ஒரு எக்ஸாம் அந்த ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் போகிறோம். யார் இங்கே எஃபர்ட் போடுறானோ அவன் மட்டும்தான் இங்கே வேலைக்கு போவான். அதுதான் இங்கே விஷயம்.
ஏன் நான் சொல்கிறேன்னா, டிஸ்டன்ஸில் படித்தவங்களும் போயிருக்காங்க, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் என்னால் அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தவங்களும் வேலையில் இருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய பேர் இருக்காங்க, என்னால் ப்ரூஃபோட சொல்ல முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை கொண்டு வாங்க, உங்களால் முடியும், நீங்கள் நம்புங்க. இதை தான் நான் சொல்லுவேன். எமர்சன்மே அதான் சொல்லுவார், நோ தை செல்ஃப். உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ் அப்படிங்கிற கீயை நோக்கி போக முடியும். தென் யூ கேன் கிராக் UGTRB இங்கிலீஷ் வித் அஸ். ஓகே. ஸோ லிட்டில் திங்ஸ் ஆர் வேர் வி கேன் ஃபைண்ட் அவுட் பிக்கஸ்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை தானே செய்கிறோம். டெய்லி வந்து ஆத்தரோட ஒரு கேள்வி வைக்கிறோம், இம்பார்ட்டண்டான திங்ஸை பார்க்குறோம், இந்த ஆத்தர் என்ன பண்ணார், இந்த போயத்தை ஒரு நாள் எழுதி வைக்கிறோம். இப்படி மாற்றி மாற்றி ஒன்று ஒன்றா செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் தான் மொத்தமாக சேர்ந்து நம்மளோட சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தில் கொண்டு போய் நம்மளை சேர்க்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிலபஸ் அனாலிசிஸ். இது வரைக்கும் UGTRB எக்ஸாம்னா என்ன, அதெல்லாம் என்னென்ன நம்ம பண்ணணும், எப்படி படிக்கணும், இதெல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிலபஸ் அனாலிசிஸ். ஸோ UGTRB சிலபஸ் அப்படிங்கிற ஒன்று நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சிலபஸை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றி பேசலாம். ஓகே. சிலபஸ் அப்படிங்கிற ஒன்று வந்திருக்கு அப்படின்னா, சிலபஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க எங்கேருந்து எடுத்திருப்பாங்க, ஜஸ்ட் திங்க் இட். ஸோ அவங்க எடுத்துக்கக்கூடிய விஷயம் எங்கேவா இருக்கும்னா, ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியை ஃபார்ம் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க இல்லையா, ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சிலபஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம UGTRB சிலபஸை பொறுத்த வரைக்கும் எந்த யூனிவர்சிட்டியை கவர் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் 99% சிலபஸ் வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை ஃபாலோ பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இதே நம்ம PGTRB சிலபஸை பார்த்தோம் அப்படின்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியை கவர் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ பாலிடெக்னிக் டிஆர்பிங்கும் போது இதெல்லாம் மிங்கிள் பண்ணி எடுத்திருப்பாங்க. இண்டிவிஜுவலாக ஒரே ஒரு யூனிவர்சிட்டியை பார்த்துருக்க மாட்டாங்க, அது இதுன்னு மிங்கிள் பண்ணி எடுத்திருப்பாங்க. காலேஜ் டிஆர்பி அப்படிங்கும்போது டைரெக்டாக UGC நெட் சிலபஸை அப்படியே தூக்கிட்டு வந்து நமக்கு இங்கே கண்டக்ட் வச்சுட்டாங்க. ஸோ இதுதான் சிலபஸ் ஃபார்மேஷன் நம்ம கவர்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ UGTRBங்கும் போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஸோ நானுமே ஃபஸ்ட்டு அப்படி தான் பார்த்தேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அவங்க என்னென்ன ரெஃபரன்ஸ் புக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் நானுமே படிக்க ஆரம்பித்தேன். ஸோ டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், எந்த மெட்டீரியலை படிக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா மெட்டீரியல் வந்து உதவாது, இதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு மேலோட்டமாக நான் படிக்க போகிறேன், ஒரு பேசிக்காக படிக்க போகிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு அகாடமியோ யாருக்கிட்டையோ மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம், இட்ஸ் இனஃப். பட் ஃபுல் ஃப்ளெஜோடு படிக்கும்போது, நம்ம டீட்டெயில் இன்ஃபோ படிக்கும்போதெல்லாம் அது நமக்கு ஹெல்ப் பண்ணாது. அப்போது நம்மளோட ஓன் நோட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளோட ஓன் நோட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரிஜினல் டெக்ஸ்ட், பொயட்ரியா ஒரிஜினல் லைன், ப்ரோஸா ஒரிஜினல் லைன், தென் ட்ராமா நாவலாக ஒரிஜினல் லைனை படித்து நீங்கள் எடுக்கிற நோட்ஸ், ரைட்டா. லிங்குஸ்டிக் லாங்குவேஜ் கிரிட்டிசிசம்க்குலாம் ரெஃபரன்ஸ் புக் இருக்குது, நான் அதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன். ஓகே. ஸோ இதெல்லாம் படித்தா மட்டும்தான் நம்மளால் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 1 ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். யூனிட் 1 ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு நமக்கு பயப்படவே தேவையில்லை. ஏன்னா கவர்மெண்ட்டே என்ன பண்ணிட்டாங்க, நமக்கான சிலபஸை கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன புக்கை படிக்கணும், ஃபஸ்ட்டு புக் என்னது, ஹென்ரி ஹட்சனோட ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கொடுத்துட்டாங்க. தென் KR ராமச்சந்திரன் நாயரோட இங்கே எஸ்ஏஸ் ஆன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த 2 புக்கையுமே நம்ம படித்தாலே இந்த யூனிட்டை கவர் பண்ணிடலாம். இந்த ஆர்டர் இருக்குல்ல, ஏஜ் ஆஃப் சாசர், ஷேக்ஸ்பியர், மில்டன், ட்ரைடன், போப், இந்த ஆர்டர் வந்து எந்த புக்கிலேருந்து எடுத்திருப்பாங்கன்னா ஹட்சன் புக்கிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஸோ ஹட்சன் புக்கை கவர் பண்ணி தான் இந்த டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதுக்காக நாயர் புக்கிலேருந்து கேள்வி வராதா அப்படின்னா கிடையவே கிடையாது. 2 புக்கையும் கவர் பண்ணி தான் லாஸ்ட் UGTRBலையும் கேள்வி கேட்டிருக்காங்க. பட் அதிகபட்ச கொஸ்டின்ஸ் ஹட்சன் புக்கிலேருந்து தான் வந்திருக்குது. ஓகே. ஸோ யூனிட் 1 அப்படின்னாலே நம்ம இந்த 2 புக்கையுமே எடுத்து படித்தாலே இட்ஸ் இனஃப். நெக்ஸ்ட் யூனிட் 2. யூனிட் 2 வந்து பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 1. ஸோ பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்னு சொல்லியிருக்கிறதுனால பிரிட்டிஷ் லிட்ரேச்சரோட பேசிக் நம்ம எங்கே கவர் பண்ணிடுவோம்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் கவர் பண்ணிடுவோம். ஸோ இதில் வரக்கூடிய ஆத்தர்ஸ் எல்லாருமே நம்ம எதில் வந்துடுவாங்கன்னு பார்த்தோன்னா, நம்ம யூனிட் 1 படிக்கிறோம் இல்லைங்களா, அதில் வந்து ஓரளவு பார்த்துருவோம். ஸோ இந்த ஆத்தர்ஸ் எல்லாம் எந்த ஏஜில் வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். தென் ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் தீஸ் ஆல் வெரி ஈஸி. ஆஃப் ரிவெஞ்ச் ஸ்டடீஸ், ட்ரீம் சில்ட்ரன், இதெல்லாமே ரொம்ப ஈஸி. ஒரு பக்கம் தான் வரும் அதிகபட்சம். தென் ரோஜர் அட் த தியேட்டர், ஸ்பெக்டேட்டர் கிளப், தீஸ் ஆல் ஆர் வெரி ஈஸி. இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்பெக்டேட்டர் கிளப்லாம் ஃபன்னாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஈஸியாக நம்ம படிச்சுட்டு போயிடலாம். தென் டீட்டெயில் ஸ்டடி, அதாவது முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டீட்டெயில், நான் டீட்டெயில் இதெல்லாம் இங்கே விஷயமே கிடையாது, அதெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க. ஆல் ஆர் டீட்டெயில் ஸ்டடீஸ். ஸோ இதுதான் மைண்டில் வச்சுக்கோங்க. டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் டீட்டெயிலில் தான் கொஸ்டின்ஸ் வரும், நான் டீட்டெயிலேருந்து கொஸ்டின்ஸ் வராது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாத்துலேயும் டீட்டெயில் இன்ஃபோலாம் அவன் கேள்வி கேட்பான். நம்ம வந்து அவங்களுக்கு அதை கேள்வி கேட்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், எல்லாமே டீட்டெயில் ஸ்டடி அப்படிங்கிற வியூவில் தான் நம்ம படித்தாகணும். தென் ஷேக்ஸ்பியரோட சானட் 18 ஈஸியாக இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணணும், பொயட்ரினா கிரிட்டிக்கல் திங்கிங் தான் படிக்கணும். கிரிட்டிக்கல் ரீடிங் படித்தா தான் நம்மளால் கொஸ்டின் பேப்பரை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும்.
ஸோ ஒரு போம் படிக்கிறோன்னா பொய்டிக் லைன் படித்ததுக்கு அப்புறமேட்டிக்கா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கணும். வேறு கிரிட்டிக்கல் வியூ ஆஃப் ஸ்டடீஸ் நீங்கள் கூகுள் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும், கிரிட்டிக்கல் ரீடிங் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து நீங்கள் படித்தா மட்டும்தான் ஒரு பொயட்ரியோ அட்டன் பண்ண முடியும். ஓகே, ப்ரோஸில் வந்து ஏதாவது ஒரு அல்யூஷன் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, ஏதாவது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை பேசியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தான் தேடி பார்த்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பெய்ட், சென்ட் சிசிலியாஸ் டேலாம் பார்த்தோன்னா சிசிலியா யார், அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். தென் ஓட் டு சாலிட்யூட் இஸ் ஈஸியஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ட்ராமாங்கும்போது ஃபாஸ்டர்ஸ், பிக்மேலியன் இதெல்லாம் நல்லா இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஃபாஸ்டர்ஸ் வந்து ரிப்பீட்டட் சிலபஸ், எல்லா சிலபஸ்லேயும் இந்த ஃபாஸ்டர்ஸ் இல்லாமல் இருக்காது. ஃபாஸ்டர்ஸ்லேயும் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்துடுது. ஸோ அது முக்கியமான விஷயம். ஃபாஸ்டர்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் போகிறாரு, ஸோ அது பார்த்து வச்சுக்கணும். ஆக்ட், என்னென்ன ஆக்டில் அவர் எங்கெங்கே இருக்கார், அந்த பிளேஸ் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் பீயிங் ஏர்னஸ்ட், விகார் ஆஃப் ஃபீல் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், படிச்சிடலாம். நம்ம ஒரிஜினல் டெக்ஸ்ட்டே ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் யூனிட் 3 ஷேக்ஸ்பியரோட லெசன். ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து ஸோ அவரோட தியேட்டர், ஆடியன்ஸ், ஃபூல்ஸ், க்ளவுன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கிறதுனால அதர் பிளேஸோட நாலேஜ் நமக்கு வேணும் ஷேக்ஸ்பியர் லெசனை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா விமன்ஸு இதிலலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதாவது விமன்ஸுங்கும் போது ஷேக்ஸ்பியரோட அதர் பிளேஸில் இருக்கக்கூடிய விமன்ஸ் கேரக்டரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், அதர் பிளேஸோட செட்டிங் தெரிஞ்சு வச்சுக்கணும், அதோட ஜேனர் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஹிஸ்டாரி பிளேஸ்லாம் என்னென்ன, ரொமான்சஸ்லாம் என்னென்ன, இதெல்லாமே நம்ம லிஸ்ட்டு போட்டு எழுதி வச்சுக்கணும். தென் பிளேஸ், இது எல்லாமே டீட்டெயில் ஸ்டடி தான். இதுலேருந்து எந்த லைனை வேணாலும் கொடுத்து நம்ம கொஸ்டினாக கேட்குறாங்க. ஸோ எல்லா பிளேஸோட டீட்டெயிலாக லைன் படித்து வச்சுக்கணும். இதுக்கெல்லாம் வந்து டெக்ஸ்ட்டை கூட பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கோங்க, இல்லைனா புக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஷேக்ஸ்பியர் பிளேயை பொறுத்த வரைக்கும் லைன் பை லைன் படிக்காமல் நம்ம எக்ஸாமுக்கு போகவே கூடாது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் நெக்ஸ்ட் யூனிட் 4 பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 2. ஸோ ஆல்ரெடி பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 1 பார்த்தோம், இங்கே 2 பார்க்குறோம். ஸோ இதில் இந்த 4 போமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக நம்ம படிச்சுட்டு போயிடலாம். ஒரு நோட்டு போட்டு இதில் என்னென்ன வருது, இதில் தீம் வருது, இதில் அனலைஸ் பண்ணியிருக்கிறது, இதில் பொய்டிக் டிவைஸ் என்னென்ன வருது, ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். இது ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் அக்வைண்டன்ஸ், இது பிஜியோட சிலபஸ் இல்லையா. ஸோ இதிலலாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு தெரியணும். இதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இதில் வந்து சில குறிப்பிட்ட வேர்ட்ஸை கொடுத்து இது எந்த ஒர்க்லேருந்து வந்திருக்குன்னு கேட்கலாம். ஏன்னா சில அல்யூஷன் வேர்டெலாம் அவர் கொடுத்துருப்பாரு, சில ஒர்க்கோட பேர் மட்டும் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த புக்கு எழுதுனா ஆத்தர் யார், அதெல்லாம் கேட்பாங்க. அது ஃப்ரெஞ்சு ஒர்க்கா, லாட்டின் ஒர்க்கா, இந்த மாதிரிலாம் நீங்கள் இந்த ஃபஸ்ட் அக்வைண்டன்ஸில் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்பூன் ஸ்பீடிங் இஸ் வெரி ஈஸியஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு கிங் ட்ரெஸரிஸ், இது கொஞ்சம் நீங்கள் எஃபோர்ட் போடணும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது நமக்கு புதுசாக வேறு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கொஞ்சம் நீங்கள் எஃபோர்ட் போட்டு படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வெயிட்டிங் ஃபார் கோடோ, இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பிரேவ் நியூ வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்கணுன்னா இதில் வந்து நிறைய சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் அமெரிக்கன் லிட்ரேச்சர் யூனிட் 5 அமெரிக்கன் லிட்ரேச்சரில் செல்ஃப் ரிலையன்ஸ், ஐ ஹாவ் எ ட்ரீம், கட்டிஸ்பர்க் இதெல்லாமே நம்ம புதுசு தான். ஸோ இதில் செல்ஃப் ரிலையன்ஸ் கொஞ்சம் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா இதில் கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பார் எமர்சன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேட்டில் ஆஃப் ஆண்ட்ஸ் இஸ் ஈஸியஸ்ட் ஒன். இதில் வந்து 2 ஆண்ட் வருது இல்லையா, இதில் வந்து யார் எது ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கணும். தென் அமெரிக்கன் ஸ்காலர் பிஜி சிலபஸ் தான். ஸோ அதை படித்தவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படிங்கும்போது இதில் கொஞ்சம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் இந்த போம் எல்லாமே ஈஸியாக இருக்கும், இது ஈஸியாக நம்ம கவர் பண்ணிட்டு போயிடலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாமே வெரி ஈஸியஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு இங்கே ட்ராமான்னு சொல்லி வரும்போது டெத் ஆஃப் சேல்ஸ், கிளாஸ் மேனேஜர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸில் ஸோ கிளாஸ் மேனேஜர்ஸ் படிச்சுட்டு வந்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ படிக்காதவங்களுக்குமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த பிளேயெல்லாம் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான வழி ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். யூடியூப்பில் போய் ஸோ கிளாஸ் மேனேஜர்ஸோட இந்த ட்ராமாவோட வீடியோன்னு போடுங்களேன், மூவியாகவே வரும். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைம்லாம் இருக்கும்போது இந்த மூவிஸ்லாம் கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம். அப்போ வந்து யார் என்ன டைலாக் பேசுனாங்க அப்படிங்கிறத உங்களால் மறக்கவே முடியாது. ஸோ இதை நானுமே ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் தான் இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். ஸோ டீட்டெயில் ஸ்டடி ஆஃப் ட்ராமா, ஷார்ட் ஸ்டோரிஸ், ஃபிக்ஷன் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து பிஃபோர் நோட்டிஃபிகேஷனே நம்ம பண்ணி முடித்தா மட்டும்தான் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் ரிவிஷன் பண்ண முடியும். நான் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் தான் நான் டெக்ஸ்ட்டை படிக்கிறேன் அப்படிங்கிறது சரியான வழி கிடையாது, டைம் இருக்காது இல்லையா. ஒரே ஒரு நாவல் ட்ராமா வச்சுட்டே உட்காந்துருந்தோம் அப்படின்னா அதில் 1 மார்க் தான் வரும். ஸோ அதனால் அந்த வழியை அந்த டைமில் பயன்படுத்த முடியாது. ஸோ இப்போ நீங்கள் படித்து முடித்தா மட்டும்தான் அதில் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்கார்லெட் லெட்டர், பிலோடு இது ரெண்டுலேயுமே வந்து பேக்ரவுண்டு தெரியும். ஃபிக்ஷனில் ஸ்கார்லெட் லெட்டரை பொறுத்த வரைக்கும் பியூரிட்டன் கவர்மெண்ட் இஸ் மஸ்ட் ஹியர். ஸோ பியூரிட்டன் கவர்மெண்ட் எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் இருந்திருக்காங்க,
ஸோ அந்த சட்டம் என்ன, அந்த ஆக்ட் என்ன, 17th century எப்படி இருந்திருக்கு, ஸோ இது எல்லாமே வந்து இங்கே பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பிலவுடை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த அந்த பிலவுடு டாட்டர் இருக்காங்க இல்லையா, அந்த அந்த செத்தையோட டாட்டரை வந்து அவங்க எப்போ வந்து கொல்றாங்க, ஸோ அதுக்கப்புறம் கதை எப்போ ஆரம்பிக்கப்படுது, ஸோ இடையில இந்த மென்ஷன் பண்ணுவாங்க ஒரு பாட்டுக்கு இடையில இந்த பொண்ணுக்கு என்ன வயசாகுது, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி முடியும் போது என்ன ஆகுது, இந்த வீடோட டோர் நம்பர் என்ன, ஸோ இந்த அம்மா எங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, தென் பாஸ்ட்டுக்கு போகும்போது ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஒரு பிளான்டேஷனில், ஸோ அவங்களோட ஓனர் பேர் என்ன, ஸோ அவங்களுக்குலாம் என்ன மாதிரியான ஒர்க் கொடுத்துருக்காங்க, ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரிலாம் கஷ்டம் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியதில் இம்பார்ட்டண்டான ஒன்று இந்த பிலவுடில். நெக்ஸ்ட் யூனிட் 6th இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் வந்து நம்ம மோஸ்ட்லி மற்ற யூனிட்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் ரைட்டிங் வந்து நம்ம இந்தியன் ரைட்டர்ஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ஈஸியாக படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தான் நான் சொல்லுவேன். ஸோ இதில் வந்து காஸ்பல் ஆஃப் நான் வயலன்ஸ் ஈஸியாக இருக்கும், மகாத்மா காந்தியோடது. இதில் வந்து நீங்கள் முக்கியமாக கஷ்டப்பட வேண்டிய விஷயம் எதுனா ராதாகிருஷ்ணனோட தி வேர்ல்டு கம்யூனிட்டி, இதில் கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் போடணும். ஏன்னா இதில் நிறைய இன்ஃபர்மேஷனை ராதாகிருஷ்ணன் கொடுத்து வச்சுருப்பாரு. பவர் ஆஃப் பிரேயர் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரு கதை மாதிரி இருக்கும், கலாம் ஐயா சொல்லியிருப்பார். தென் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஈவினிங் வீக் குட் பை பார்ட்டிலாம் அப்படியே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிட்டு போகக்கூடிய போம் தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டீட்டெயில் ஸ்டடியில் நாகமண்டலா டான்ஸ் லைக் நாகமண்டலாலாம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அதை படித்து வச்சுக்கலாம். முக்கியமாக யாருக்கு என்ன டைலாக், ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் அதுதான். டான்ஸ் லைக் மேலாம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் லாஸ்ட்டு UGTRBயில். ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன், ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் எந்த டைலாக்கை யார் பேசுகிறாங்க, ஸோ யாராவது ஃப்ளாஷ்பேக் சொன்னாங்கன்னா அதில் என்னென்னலாம் சொல்கிறாங்க. ஸோ சைலண்ட் கோடிஷன்லாம் பார்த்தோன்னா அந்த கேரக்டர் ஃபஸ்ட்டு என்ட்ராவார் இல்லையா, ஃபஸ்ட்டு சீனில் என்ட்ராகும்போது கையிலலாம் என்ன கொண்டு வராரு, எதாவது திங்ஸ் வச்சுருக்காங்களா, யார் என்ன படிச்சிருக்காங்க, ஸோ ஒவ்வொருத்தரோட கேரக்டரிஸ்டிக் சொல்லுவாங்க. அந்த பிளேக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்னென்ன மாதிரி இருப்பாங்க, இதில் மிஸ்ஸஸ் காஷிகாரோட ரோல் என்ன, ஸோ இதில் ஜட்ஜி யார் இருக்காங்க, ஸோ இதெல்லாமே நமக்கு ஜென்ரல் இன்ஃபோ. இதையே கேட்பாங்களான்னா சொல்ல முடியாது. இந்த ஜென்ரல் இன்ஃபோ எல்லாமே நமக்கு என்ன பண்ணணும், ஃபிங்கர் டிப்பில் வரணும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் உங்களை ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபிக்ஷனை பொறுத்த வரைக்கும் கூலிலாம் பார்த்தீங்கன்னா பிளேஸ் மைண்டில் வரணும். இவன் இந்த இடத்துலேருந்து இங்கே போனான், ரைட்டாக டோலக்பூர் போனான், நெக்ஸ்ட்டு சிம்லா போகிறான், சிம்லாவில் என்ன நடக்குது, அவன் எந்த டிசீஸ் வந்து இறந்து போகிறான், அவன் என்ன ஏஜ், ஃபிக்ஷன் ஆரம்பிக்கும் போது முனுக்கு என்ன ஏஜ் இருக்குது, ஸோ இறந்து போகும்போது என்ன ஏஜ் இருக்குது, ஸோ இவருக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சால் போதும். அதுக்காக கூலி வந்து பெரிய கதை, ஸோ எல்லாம் படிக்க முடியாட்டிலும் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நம்மளையே ஒரு சைல்டுஹுட் கூட்டிகிட்டு போயிடும். ஸோ அந்தளவுக்கு ஆர்கே நாராயண் இது எழுதியிருப்பார். ஸோ இந்த சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு, 3 மிஸ்டேக்ஸ் இன் மை லைஃப், இந்த 2 ஃபிக்ஷன்லேயும் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் பார்க்கணும். சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் வந்து இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டிங் அந்த மூமெண்ட்டை கொண்டாந்துருப்பாங்க. அதே போல் 3 மிஸ்டேக்ஸ் இன் மை லைஃப்பில் வந்து ஹிந்து முஸ்லீம் ரயட்டை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த டைமில் இருந்த கலவரங்கள் இதெல்லாம் கொண்டாந்து உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த யூனிட்டில் நம்ம பார்த்து வச்சுக்கணும். தென் யூனிட் 7ல் வந்து வேறு என்ன பார்க்குறோம் அப்படின்னா ப்ரோஸ். இந்த யூனிட் 7ல் வந்து நம்ம கஷ்டமாக பார்க்க வேண்டிய டாபிக்னா இந்த ப்ரோஸ் ஒர்க்கு தான். ப்ளஷர் ஆஃப் இக்னோரன்ஸ், நாலேஜ் அண்ட் விஸ்டம், டாலரன்ஸ், அப்பாலஜி ஃபார் ஐடியல்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அப்பாலஜி ஃபார் போய்ட்ரி மாதிரி இது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஆன் ஃபைண்டிங் திங்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபைண்டிங் திங்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல எந்த திங்ஸ் எடுக்கிறாரு, ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஓகே, அதெல்லாம் நீங்கள் நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கணும். சரியா, இந்த இடத்துல இந்த திங்ஸ் எடுக்கிறாரு, இது வந்து எத்தனை வருஷம் பழமையானது, ஸோ இது வந்து எவ்வளோ வேல்யூவானது, இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கணும். ஓகே, அதெல்லாம் இம்பார்ட்டண்டான ஒரு திங்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பொயட்ரி. இந்த யூனிட்டில் பொயட்ரி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜேர்னி ஆஃப் த மஜை, ஹன்ச்பேக், இந்த பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து எத்தனை லைன்ஸ் வருது, எத்தனை ஸ்டான்சாஸ் வருது, இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். எப்போ கேட்டாலும் சொல்கிற மாதிரி நீங்கள் ரெடி ஆனால் மட்டும்தான் எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. ஓகே, நெக்ஸ்ட் ட்ராமாவில் பொறுத்த வரைக்கும் கேண்டிடா சூப்பராக இருக்கும். பட் காக்னி இங்கிலீஷில் பேசுவாங்க, கொஞ்சம் அவங்களோட அப்பா வந்து பேசுவார். ஸோ அது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக தர மாதிரி இருக்கலாம். பட் நமக்கு டிரான்ஸ்லேஷன்லாம் வருது இல்லையா, டிரான்ஸ்லேஷன் புக்கு வருது, இல்லை கூகுள்லேயே வருது. நீங்கள் கூகுள்லேயே போய் மாடர்ன் டெக்ஸ்ட் அப்படின்னு அடித்தாலே அந்த பிளேயோட மாடர்ன் டெக்ஸ்ட் வியூ நம்ம பார்க்கலாம். ஓகே, அதை பார்த்து படிக்கும்போது நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அந்த வியூவில் படிங்க. நெக்ஸ்ட் நாவல் சொல்லி வரும்போது டேலவே, ட்ரெஷர் ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் நிறையா சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் அதில் டிஃபிகல்ட்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ட்ரெஷர் ஐலாண்டில் ஒரிஜினல் டெக்ஸ்ட் என்னால் படிக்க முடியல அப்படின்னாலும் நம்ம வந்து சம்மரியாச்சும் படித்து வச்சுக்கணும். ஒரு லிட்டர் சம்மரியோ ஏதோ கூகுள் வர சம்மரியோ எடுத்து படித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த சாப்டரில் இன்னும் நடக்குது அப்படின்னு நீங்கள் நோட்டு போட்டு எழுதிக்கணும். அந்த ஷிப்போட பேர் என்ன, இந்த ஷிப் எத்தனை நாள் பயணம் போகுது, ஃபைனலாக எவ்வளோ ட்ரெஷர் எடுத்துகிட்டு வர்றாங்க, ட்ரெஷர் மேப் யார்கிட்ட போகுது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் அடையாளம் சொல்லுவாங்க, ஃபிசிக்கோட அடையாளம் சொல்லுவாங்க. இவன் கண் இப்படி இருந்துச்சு, இவன் கால் இப்படி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா கேரக்டரிஸ்டிக் கொஸ்டின் நம்ம கேட்டு வச்சுருவாங்க.
அப்போ நம்ம கஷ்டப்படக்கூடாதுல. ஸோ அதனால தான் இங்கே சொல்கிறேன் நான். ஸோ ட்ரெஷர் ஐலாண்டில் அது முக்கியமானது. ஓகே, ஸோ அந்த பேரட்டோட பேர் அது என்ன சொல்லும், ஸோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டேலவேயை பொறுத்த வரைக்கும் இந்தம்மா பார்ட்டி தானே வைக்க போகிறாங்க. ஸோ பார்ட்டி வந்து வைக்கிறதுக்கு அவங்க காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புவாங்க, ரைட்டா? பார்ட்டி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, ஸோ அந்த டைமுக்குள்ளே நடக்கக்கூடிய இன்சிடென்ட் தான் ஃபுல்லாக வரும். எத்தனை மணிக்கு எங்கே போவாங்க, அந்த விஷயத்தை பார்த்து வச்சுக்கணும். அந்த இடத்துல அவங்க யார் யாரை பார்க்குறாங்க. ஸோ இதுதான் டேலவே ஃபுல் அண்ட் ஃபுல் வரும். தென் மெமரி, அவங்க மெமரியில் என்ன வருது, பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு அவங்க திங்க் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது அவங்களோட ஃப்ரெண்டு யார், உங்களுக்குலாம் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது. சார் இதில் முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான இன்ட்ரெஸ்டிங் திங்க் என்ன அப்படின்னா, ஷேக்ஸ்பியரோட பிளேஸோட லைன்ஸ் எல்லாம் க்யூட் பண்ணுவாங்க இந்த மிஸ்ஸஸ் டேலவே. இன்னொன்று பிரேவ் நியூ வேர்ல்டு இருக்கு இல்லையா, ஆல்ரெடி பார்த்தோம். பிரேவ் நியூ வேர்ல்டுலேயும் அதே மாதிரி தான் ஷேக்ஸ்பியரோட லைன்ஸ் எல்லாம் க்யூட் பண்ணுவாங்க. ஸோ பிரேவ் நியூ வேர்ல்டில் பொறுத்த வரைக்கும் யார் எந்த க்யூட்டை சொல்கிறாரு, எந்த இடத்துல சொல்கிறாரு, இதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே டேலவேலையும் எந்த இடத்துல அவங்க பார்க்குறாங்க. தென் ஒரு இடத்துல விண்டோ ஸ்க்ரீனில் பார்ப்பாங்க, இன்னொரு இடத்துல வந்து இசபெல் பேட அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி யார் யார் என்னென்ன வேர்டை சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 8 இன்ட்ரோடக்ஷன் டு த ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ டிஆர்பியை படிக்க போகிறோமோ எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, லிங்குவிஸ்டிக் லாங்குவேஜாக அதில் மார்க் ஸ்கோர் பண்ணுறது கஷ்டம். இன்னொன்று கிரிட்டிசிசமாக, ஐயோ அதெல்லாம் வந்து நம்மளாம் அதெல்லாம் வந்து டீலில் விட்டுறணும், அந்த யூனிட்லாம் வந்து மார்க் வரும் அப்படின்னே நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறீங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய இடம்னா லிங்குவிஸ்டிக் லாங்குவேஜ், லிட்ரரி கிரிட்டிசிசம் தியரிஸ், இன்னொன்று என்னது ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இதுதான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இதுகளுக்கான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இந்த புக்கில் தான் கேட்பாங்கன்னே நம்ம சொல்ல முடியும். தென் லிங்குவிஸ்டிக் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா புக்கில் இருந்து கேள்வி கேட்காட்டும், ஸோ இதுதாண்டா மீனிங்கு அப்படின்னு நம்ம அடித்து போட முடியும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் இஸ் வெரி சிம்பிள் ஃபார் அஸ். ஓகே, ஸோ இந்த யூனிட்டுக்கெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் புக் நான் பின்னாடி சொல்கிறேன், சரிங்களா? ரெஃபரன்ஸ் புக்கை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாகிடும். ஓகே, ரெஃபரன்ஸ் புக்ஸ் ஃபார் யூனிட் இந்த லிங்குவிஸ்டிக் லாங்குவேஜ். ஓகே, ஸோ இந்த யூனிட்டில் வந்து an introduction to linguistics, language, grammar and semantics. ஸோ இந்த புக்கை யார் எழுதியிருப்பாங்கன்னா அந்த ஜிண்டல் அண்டு புஷ்பேந்தர் ஜியால். ஸோ இந்த புக்கு வந்து நம்ம எதுக்கெல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னா, டெஃபினிஷன் ஆஃப் லாங்குவேஜ், இந்த வருதலா இன்ட்ரோடக்ஷன், இதுக்கெல்லாம் வந்து கவர் பண்ணுறதுக்கு எந்த புக் செட் ஆகும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் புக்கு சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். தென் சிங்க்ரானி, டைக்ரானி வருது பாருங்கள், இந்த வருது பாருங்கள், டெஃபினிஷன் ஆஃப் கிராமர், அப்ரோச்சஸ், டிஸ்கிரிப்டிவ், பெர்ஸ்பெக்டிவ், ஃபண்டமெண்டல். தென் இந்த வருது பாருங்கள் அந்த டைக்ரானிக், சிங்க்ரானிக், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் புக்கு சூப்பராக இருக்கும். தென் டெக்ஸ்ட் புக் ஆஃப் இங்கிலீஷ் ஃபனட்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், டி பாலசுப்ரமணியன். ஸோ இந்த ஆத்தரோட புக்கு பார்த்தீங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டியுமே ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, இன்க்ளூடிங் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஸோ அதனால தான் இந்த புக்கை நான் சொல்கிறேன். ஸோ இந்த புக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம வரக்கூடிய ஸ்பீச் ஆர்கன், சவுண்டு, ஸோ ஃபனட்டிக்ஸ், ஃபனாலஜி, ஐசி அனாலிசிஸ், இதெல்லாமே நம்ம மார்ஃபிம், செமான்டிக்ஸ், இதெல்லாமே கவர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு புக்கை எடுத்துட்டாலே போதும். நெக்ஸ்ட் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ். ஸோ இந்த புக்கு ஜார்ஜ் யூலோடது. ஸோ இந்த புக்கு நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, பாலிடெக்னிக் டிஆர்பியோட சிலபஸை நான் அனலைஸ் பண்ணும்போது அங்கே லிங்குவிஸ்டிக் லாங்குவேஜ் அந்த யூனிட்டுக்கு வந்து ரெக்கமெண்டட் புக்கு எது அப்படின்னா ஜார்ஜ் யூலோட புக்கு தான். ஸோ அந்த புக் அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த புக்கு நாங்கள் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும். பிகினராக இருக்கேன், எனக்கு இது வரைக்கும் லிங்குவிஸ்டிக் லாங்குவேஜே தெரியாதுங்கிறவங்க கூட இந்த யூல் புக்கை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இதில் வரக்கூடிய எக்ஸாம்ஸே நமக்கு எக்ஸாமில் கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குது, வேணால் நீங்கள் புக் எடுத்து பாருங்கள், இல்லை வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் எடுத்து போடுறேன். ஸோ அதனால தான் இந்த புக்கை நான் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புக்குகளை இன்னும் புக்கு இருக்குது, பட் இதுகளை நீங்கள் கவர் பண்ணாலே இந்த யூனிட்டில் ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் யூனிட் 9 லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரிஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யூனிட்டில் யார் என்ன கான்செப்டை கவரப் பண்ணி வராங்கன்னு நீங்கள் படிச்சிட்டாலே இட்ஸ் வெரி ஈஸியஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இதுலேயுமே ரெஃபரன்ஸ் புக் இருக்குது, நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் அந்த ரெஃபரன்ஸ் புக். ஸோ ஃபஸ்ட்டு புக் பாருங்கள், எம்ஹெச் ஆப்ரகாம்ஸ் ஓரியன்டேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் தியரிஸ். எம்ஹெச் ஆப்ரகாம்ஸோட ஓரியன்டேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் தியரிஸ். இது எந்த புக்கில் எடுத்திருக்காங்க? ஃப்ரம் மிரர் அண்ட் த லேம்ப். மிரர் அண்ட் த லேம்ப் நீங்கள் போட்டால் தான் கிடைக்கும். ஓகே, மிரர் அண்ட் த லேம்பில் இருக்கக்கூடிய ஓரியன்டேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் தியரிஸ். ஸோ இந்த புக்கில் இருந்து நம்ம எந்த யூனிட்டை கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது பாருங்கள். ஸோ இதை பாருங்கள், வந்துருப்பாங்க மைமெட்டிக், ப்ராக்மெட்டிக், சிட்னி, டாக்டர் ஜான்சன், இவங்க எல்லாருமே வந்து இதெல்லாமே ஓரியன்டேஷன் கிரிட்டிக்கல் தியரி இருக்கு இல்லையா, இது எல்லாமே அதில் கவர் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட்
5 அப்ரோச்சஸ் டு லிட்ரரி கிரிட்டிசிசம் வில்பர் ஸ்காட்டோட புக்கில் இருந்து 5 அப்ரோச்சஸ் இருக்கு இல்லையா கவர் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு புக்குமே இருக்குது 5 அப்ரோச்சஸ்க்கு. பட் இதை விட அது கொஞ்சம் எக்ஸ்டர்ன் லெவலில் இருக்கும். நீங்கள் வில்பர் ஸ்காட்டை படித்தாலே ஈஸியாக கவர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அதை கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை படித்து முடிங்க. அதுக்கப்புறம் அந்த புக்கையும் நான் சொல்கிறேன். ஸோ பேசிக்காக நீங்கள் இந்த புக்கை படித்தாலே ஈஸியாக கவர் பண்ண முடியும். ஸோ ஐ கிவ் இட். நெக்ஸ்ட் பிகினிங் தியரி. ஸோ பிகினிங் தியரி இல்லாமல் ஒரு லிட்ரரி ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு புக். ப்ரீவியஸ் பிஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பர்லாம் நிறைய கேள்விகள் அந்த புக்கிலேருந்து வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ பிகினிங் தியரி எல்லாமே பிடிஎஃப் கிடைக்குது நம்ம கூகுளில். ஓகே, இந்த புக்கெல்லாம் தேடி அலையணுமான்னு கேட்டால் தேவை கிடையாது. கூகுளில் பிடிஎஃப் வருது. அதுலேருந்து பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்தாலே இட்ஸ் ஓவர். ஸோ பிகினிங் தியரியை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ட்ரெண்ட் ஃபுல்லாமே கவர் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. தென் இன்ட்ரோடக்ஷன் டு லிட்ரரி கிரிட்டிசிசம் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் புக் பை பி பிரசாத். பி பிரசாத் எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா இதுதான் பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் கான்ட்ரிபியூஷன், ஹொரேஸ், குவிண்டிலியன், லாஞ்சினஸ் அண்ட் டான்டி. ஸோ இவங்களோட கிரிட்டிசிசம்லாம் நம்ம எந்த புக்கில் பார்க்கலாம்னா பி பிரசாத்தில் பார்க்கலாம். லிட்ரரி கிரிட்டிசிசம்க்கு நிறையா புக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் MS நாகராஜன்லாம் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். பட் பேசிக்காக நான் பிகினராக இருக்கேன் அப்படின்னா பி பிரசாத்தை எடுத்துக்கங்க, சஜஷன் பண்ணுவேன். ஸோ என்னோடய ப்ரிப்பரேஷனுமே நான் பி பிரசாத் தான் ஃபஸ்ட்டு படித்தேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை படித்தாலே போதும், எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக நீங்கள் டேக்கிள் பண்ண முடியும். ஸோ இந்த புக்கெல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணாலே பிடிஎஃப் கிடைக்கும். எடுத்து வச்சு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுங்க. ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ரீடிங் தான் கொடுக்கணுமே தவிர நோட்ஸ் எடுக்கக்கூடாது. ஓகே, மைண்ட் இட். நெக்ஸ்ட் யூனிட் 10. யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் விமன்ஸ் ரைட்டிங். ஸோ இது வந்து நமக்கு இது வரைக்கும் இல்லாமல் புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க. இது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து அப்படியே தூக்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். பட் மேரி வில்ஸ்டன்கிராஃப்டோட விண்டிகேஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா பேஜஸ் ரொம்ப அதிகம். ஸோ அது படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் படிச்சுக்கோங்க. இல்லைனா சம்மரி இருக்குல்ல, ரிச்சார்ட் சம்மரி, அந்த மாதிரி சம்மரிகளை படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க பேசி தள்ளியிருப்பாங்க. ஸோ அது முடியும் அப்படின்னா நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த போம் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் ட்ரைஃபுல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு ட்ராமாவே இருந்தாலும் யார் யார் என்னென்ன டைலாக் பேசுகிறாங்க, முக்கியமாக அந்த பேர்டை எங்கே வைக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்குள்ள மனநிலைமை எப்படி இருக்குது, ஃபைனலாக வந்து இதோட தீம் என்னென்னு பார்த்து வச்சுக்கணும். உமன் சப்ரஷனை பற்றி பேசியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதனால் வந்து அந்த தீமை பார்த்துக்கணும். மோஸ்ட் ஆஃப் த உமன்ஸ் ரைட்டிங்கில் அதோட தீம் என்ன சொல்ல வராங்க அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கிரிட்டிக்கல் வியூவில் கேள்வி கேட்டுருவாங்க. நெக்ஸ்ட் ரைட், இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன், நான் நோட்ஸ் எடுத்து முடிச்சுட்டேன், நான் படிச்சுட்டேன், நான் ரிவிஷன் பண்ணிட்டேன்னா என்ன, ஃபைனலாக எக்ஸாம் தான். ஃபைனல் ரிசல்ட் என்னவாக தான் வரும், சக்ஸஸாக தான் வரும். ஸோ யுவர் ஃப்யூச்சர் இஸ் கிரியேட்டட் பை வாட் யூ டூ டுடே, நாட் டுமாரோ. ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம ஃப்யூச்சரு எப்படி க்ரியேட் பண்ணப்படுது அப்படின்னா இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் தவிர நாளைக்கு என்ன செய்ய போகிறோங்கிறத பொறுத்து இல்லை. இன்றைக்கி மட்டும் நமக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கும், எவ்வளோ ஒர்க்கு இருக்கும். நம்ம நாளைக்கு இந்த தான் படிக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருப்போம். பட் அது கொலாப்ஸ் ஆகலாம். ஸோ இன்றைக்கி நாள் தான் நம்ம கையில் இருக்குங்கிற மைண்டோட டே பை டே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் அப்படிங்கிற மைண்ட்லேயே நீங்கள் படிங்களேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹரிபரியோட ஒரு ஃபயர் மைண்டோட படிப்பீங்க. அப்படி படிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டேட் டாப்பர் ஆவீங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ நல்லபடியாக படிங்க. தேங்க்யூ.